அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே பொங்கல் லீவ்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களுமே வந்து அந்த லீவில் நல்லா தான் போணுச்சு. ஸோ லாஸ்ட் 2 வீடியோ கார்னிவல் போயிருந்தேன் இல்லையா? ஸோ அதை பற்றி போட்டிருந்திருப்பேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கார்னிவல் போன வீடியோ தான். ஸோ லாஸ்ட் டே அன்றைக்கும் நாங்கள் கார்னிவல் போயிருந்தோம். ஸோ அங்கே என்னெல்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கூட. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர் ஷோ போகல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ வந்து லாஸ்ட்டு 2 டேஸ் தான் நம்ம வந்து கார்னிவலுக்கே போயிருந்தோம். அன்றைக்கி வந்து ஃப்ளவர் ஷோ பார்க்கலான்ட்டு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போனோம். போகிற வழியில் பார்த்திங்கனாக்கா ரயில்வே இது போட்டாங்க, கேட் போட்டாங்களா, கொஞ்சம் நேரம் நின்றுட்டு உள்ளே போயாச்சு. ஸோ லாஸ்ட் டே எப்போவுமே வந்து நாங்கள் போனதே கிடையாது. அன்றைக்கிங்க சரி போயிட்டு வரலாம். அந்த பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா என் பிள்ளை ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தான், போகணுமா வாமா போகலாம் அப்படின்ட்டு. அன்றைக்கி இங்கே ஃபீவர் வேறு. ஸோ ஓகே டேப்லெட் போட்டுட்டாச்சும் போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆனால் ஃப்ளவர் ஷோ பார்க்க போகணுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவன் வரவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த ஃப்ளவர் ஷோ போகிறதே பிடிக்கவே பிடிக்காது. போன வருஷம் பார்த்திங்கன்னா தொலைஞ்சு போயிட்டாரு, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். ஸோ இன்றைக்கி வந்து சொல்லியே தான் கூப்பிட்டுருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஃப்ளவர் ஷோ போகிறதுக்கு தான் வந்தது. அப்போவே செம்ம கூட்டம், ஸ்டேஜ் இதுக்கெலாம் அப்புறம் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு கூட்டம் இதாகிடுச்சு. இங்கே வந்து ஸ்கூல் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா பலூன்ஸ்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ளவர் ஷோ போகிறதுக்கு என்ட்ரன்ஸில் வந்து இதான். போன வருஷம் வேறு மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, இந்த வருஷம் வேறு மாதிரியாக இருக்குது. ஸோ ரொம்ப க்ரீன் கலராக ரொம்ப பசுமையாக இருந்தது உள்ளே. ரொம்பலாம் நான் இது பண்ணி எடுக்கலை. ரொம்ப கூட்டமாக இருக்கும், போய் நிற்கவே கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். சரி ஓகே உள்ளே வந்து புதுசாக நிறைய போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ணியிருக்காங்களாண்டா, நம்ம வீடியோக்காக மட்டும் செத்த நேரம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைச்சிட்டு போயிருந்தேன். அப்போவுமே பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம். அன்றைக்கி வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அதுக்காக தான் அவ்வளோ கூட்டம் இருந்தது. அதை பற்றி நம்ம வீடியோ போக போக பார்ப்போம். வெளியில் என்ட்ரன்ஸில் வந்து இந்த பட்டர்ஃப்ளை இது லைட் செட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. அங்கே போய் நிற்கலாம் முடியல. இப்போ பொம்பளை பிள்ளைங்களா இருந்தாக்கா நிற்க வச்சு நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். சரி கூட்டத்தில் தள்ளி முண்டி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உள்ளே வந்து நுழைஞ்சாச்சு. எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னி ஃபுல்லாக வந்து ஃப்ளவர் தான் வச்சு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் வந்து மீனியன்ஸ் டால்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ போட்டிருந்திருக்கேன். ஸோ அதையுமே உங்களுக்கு வந்து இதில் நான் இது பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள். போன வருஷம் கார்னிவலும் ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அதிகம் நான் எடுக்கல. உள்ளே வந்து என்னென்னலாம் புதுசாக இது பண்ணியிருந்தாங்களோ ஃபுல்லாக பூ வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இது வந்து ட்ரெயினுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே அது அப்புறம் வந்து உள்ளே ராக்கெட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் அதை மட்டும்தான் அந்த சைடு மட்டும்தான் போய் நான் எடுத்திருக்கேன். பூவெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. நான் அந்த பக்கம் போகலை, ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும். அப்புறம் வந்து லாஸ்ட் டே கூட்டமாக இருக்கேன்னு சொல்லி ரொம்ப நேரம் இதில் வளர்த்துக்கிட்டு இருக்கவே நான் வெளியில் போய் நம்ம ப்ரோக்ராம் பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ அது கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஓரளவுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். சரி பக்கத்தில் இவன் வேறு இது பண்ணிக்கிட்டே இருந்தான், அவனுக்கு இது பிடிக்கவே இல்லைங்கும் போது சரி பிள்ளைங்களை நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அதனால் சரி ஓரளவுக்கு நின்று ஏன்னா கூட்டத்தில் டக்கு டக்குன்னு உடையாரவும் முடியாது இல்லையா? அதனால் ஓரளவுக்கு இது பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த பூ செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுக்கலான்னு நினச்சேன். நாம் இருக்கிற ஹைட்டுக்கு எவ்வளோ தூரத்துக்கு கை எட்டுதோ அவ்வளோ தூரத்துக்கு தான் கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடிஞ்சுது. அது வந்து என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஏன்னா அந்த இடுக்கில் நம்ம மாட்டி நாம் உருண்டுக்கிட்டு ஒரு பக்கம் போயிடாமல் இருக்கணும்ல. ஏன்னா வந்து அம்மா ஒரு பக்கம் இருக்கா, பிள்ளை ஒரு பக்கம் இருக்கா, நாங்கள் 3 பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இது பண்ணோம். ஏன்னா போன வருஷம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளார் ஷோ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக கிடுக்கிட்டுன்னு வெளியே போயிட்டான் போன வருஷம். அதுலேயே நான் அழுதுகிட்டே காணுன்னு கத்திக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பேரை சொல்லி ஃபோட்டோவை காட்டி நான் இது பண்ணதுக்கப்புறம் கொண்டு அங்கே நிற்கிறான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு அது யோசனையிலே வந்து பார்த்திங்கனாக்கா அவனையே பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன், கண் எதுக்கவே வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன். ஸோ அதனால் இதில் அதிகம் நான் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. அண்ட் இது வந்து ஐ லவ் காரைக்கால் அப்படின்னு சொல்லிட்டு சென்டராக வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்தது. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பூச்செடி இதெல்லாம் அதிகம் போய் பார்க்கவே இல்லை. போன வருஷம் ஃபுல்லாக போட்டிருந்துருப்பேன். இந்த வருஷம் பார்த்திங்கனாக்கா ஒரு அளவு தான் போட்டிருக்கேன். எதையுமே முழுசாக நாங்கள் போய் பார்க்கவும் இல்லை, டைம் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப கிளைமேட் வேறு ரொம்ப கூலிங்காக இருக்கா, ஃபீவரு ரொம்ப ஹெட்டேக்கு, இந்த சமயத்தில் நம்ம அவளே வளர்த்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். போன வருஷம் ஃப்ளவர் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நவதானியங்கள் வச்சு எல்லாமே நிறையா வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் நான் தான் எல்லா இடத்துக்கும் போகலையா இல்லை இவ்வளோ தான் இது பண்ணியிருந்தாங்களான்னு தெரியல. வெஜிடபிள்ஸ் வச்சு வந்து ஒரு பீக்காக்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, அதுதான் பார்த்தேன். இன்னொன்று வந்து லாஸ்ட்டில் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா கேமலில் வந்து ஃபுல்லாக கார்ன் வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் கிட்ட போய் பார்க்கலான்னா டைம் ஆகிடுச்சு, ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் கூட்டம் நவரவே முடியல. ஸோ அதனால் வந்து அது இவ்வளோ தூரத்துக்கு போகாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக இதோடய முடிச்சுக்கிட்டோம்.
இது வந்து பார்த்திங்கன்னா சந்திரயான் இது பண்ணியிருந்தாங்க. சென்ட்ரா ராக்கெட்டு, இந்த பக்கம் வந்து சந்திரயான் மாதிரி இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இது வந்து எத்தனை நாளாக ஃப்ளவர் ஷோ இது பண்ணி வச்சுருந்தாங்கன்னு தெரியல. ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கா. ஏன்னா 4 டேஸ் நடந்தது. 14லேருந்து 17 வரைக்கும் 4 டேஸ் வந்து ப்ரோக்ராம் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ளவர் ஷோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருக்கா என்னத்தில் என்ன ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நாங்கள் போனது லாஸ்ட் டே. ஸோ அதுலேயுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இந்த ஃப்ளவர் ஷோ வந்து யாரெல்லாம் பார்க்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கீழே வந்து ஒரு ஹை சொல்லிட்டு போங்க. இந்த இடத்த வந்து ஒரு ரவுண்டாக சுற்றி வரத்துக்கே வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம். ஏன்னா பொறுமையாக எல்லாருமே கூட்டத்தில் இது பண்ணிட்டு நம்ம வரணும்ல. ஸோ எல்லாருக்குமே வந்து மெதுவாக தான் வந்துகிட்டு இருந்தோம். போன வருஷம் வந்து செடி வந்து விற்கிறதுக்கெலாம் தனியாக ஒரு இடம் இது பண்ணி வச்சுருந்தாங்க. அது இந்த தடையும் வச்சுருந்துருப்பாங்க கண்டிப்பாக. நான் போகலை. செடி வாங்கலான்னு ஆசையாக இருந்தது. ஓகே டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியாகிட்டோம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சும் இருந்திருக்கும் அதை சுற்றி நாங்கள் வரதுக்கு. ஸோ லாஸ்ட்டாக வந்து வெளியே வந்தாச்சு ஒரு வழியாக. வெளியே நாங்கள் வரதுக்குள்ளே பாருங்கள் ஒரு சைடு எவ்வளோ பேர் உள்ளே வந்துட்டுருக்காங்க அப்படின்ட்டு. நாங்கள் வெளியே வரும்போது தான் லைட்லாம் வந்து இது பண்ணி போட்டு இது பண்ணியிருந்தாங்க. நாங்கள் உள்ளே வரப்போ அப்போ இது பண்ணல. ஸோ இந்த மேலே அந்த ஃப்ளவர் மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதில் எல்லாம் வந்து நாங்கள் வெளியே வர டைம் தான் லைட்லாம் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம் போக்கு. அதுக்கப்புறம் அது வந்து ஃபுல்லாக அதை சுற்றி தான் நம்ம வெளியே வரணும். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இதை பார்க்குறதுக்கு தான் பெரிய இதாக இருந்தது. ஆனால் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அங்கேயே வந்து நம்ம ஃப்ளவர் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்த இடத்துல தான் முக்கால்வாசி நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அதெல்லாம் தாண்டி வந்ததுனால இந்த இடத்துல வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இது வந்து இந்த ராக் மேலே வந்து கேக்டஸ் வந்து வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. கேக்டஸ் வந்து என்னென்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போன வருஷம் வந்து அதுக்குன்னே ஒரு தனி பிளேஸ் அரேஞ்ச் பண்ணி கேக்டஸ் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் இது ஒரே இதுலேயே வந்து எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. இதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த இடத்த நான் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே அம்மா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இவன் பறக்கிறான். கூட்டம் வந்துருச்சு வா இன்றைக்கி நம்ம வெளியே போன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த ராட்னம்லாம் சுற்றணும், அப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி எடுத்துகிட்டு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் போய் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன்னா நான் இங்கேயே நின்று வேஸ்ட்டாக டைம் இது பண்ணிவிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு வரான். அதுக்காகலாம் நம்ம வந்து அதை பார்க்குறோம்ல கொஞ்சம் நேரமாச்சும் நின்று பார்க்கணும் இல்லையா. ஸோ அவரை கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு நாங்கள் வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு தான் வெளியே வரணும்னு சொல்லிட்டு முறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க கூட. ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குல்ல. ரொம்ப க்ரீன் கலராக அப்படியே எப்படி சொல்கிறது பசுமையாகவே இருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப க்ரீன் கலர் அப்படியே பச்சை பசேல்னு இருந்தது இல்லையா. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே ஒரு தனியாக செப்பரேட்டாக எல்லாமே இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே மட்டும்தான் நான் வந்து கொஞ்சம் நின்று ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இவரை பாருங்கள் ஒரு பக்கம் முறைச்சிக்கிட்டே நிற்பான். சரி போதும்னு சொல்லிட்டு அம்மா தான் நகலை கொஞ்சம் என்னை வந்து ஃபோட்டோஸ் எடுமா அப்படின்னு. நான் எங்கேயுமே நின்று எடுக்கவே இல்லை. அங்கே மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்று எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வந்தாச்சு. ஒரு வழியாக அந்த ராட்னம் சுற்றுற இடத்துக்குலாம் வந்துவிட்டோம். நாங்கள் இந்த வெளியாகிறதுக்கு தான் பார்த்தோம். இதுக்கும் இன்னொரு சைடு உள்ளே இருக்குது. அங்கே தான் வந்து சேல்ஸுக்குள்ள செடி, அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த கோழி பறவைங்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த பக்கம் தான் இருந்திருக்கு. ஏற்கனவே லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பக்கம் போகாமல் நேராக இங்கே வந்துவிட்டோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நானும் என் பிள்ளையை வந்து இந்த ராட்டினத்தில் ஏறி சுற்றுறோம். அந்த வீடியோ உங்களுக்கு என்ன வருது பாருங்கள். நான் வந்து பயமாக இருக்கும். ஸோ நான் அதிகம் இது பண்ணது இல்லையா, ரொம்ப நாள் கழித்து இதில் ஏறி உட்காந்துருந்தேன். ஸோ இவன் வந்து சாப்பிட்டுட்டு வரலான்னா சாப்பிட்டுட்டுலாம் வரவானா. அதுக்கப்புறம் எனக்கு கீழே உட்காந்துருக்கவங்க தலை தான் நாரி போயிடும். ஏன்னா வந்து வாமிட் வர ஆரம்பிச்சிடும்டா வானா எதுவும் சாப்பிடாம முன்னாடி வந்து சுற்றி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஃபோன் பேக் எல்லாமே அம்மாட்ட கொடுத்துட்டு போயிட்டேன். அத்தா வந்து பார்த்திங்கனாக்கா வீடியோஸில் வந்து எடுத்து எனக்கு இது பண்ணியிருந்தா. ரொம்ப நல்லா அழகாக வந்து கவர் பண்ணி எங்கள் 2 பேரையும் எடுத்துருந்தா. சுற்ற ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஒரு 4 ரவுண்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அடிவேர்லாம் எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி வருது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே அதை நம்ம கண்டுக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே கத்திக்கிட்டே நானும் எப்படியும் இது பண்ணிக்கிட்டு வந்தோம். கீழே அம்மா வேறு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்களா, அவளுக்கு ஹாய் கட்டிக்கிட்டே இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்ததுனால தப்பிச்சேன். எதுவும் சாப்பிடாமல் ஏறி உட்காந்ததுனால ஒழுங்காக ஏறினது மாதிரியே இறங்கி வந்துட்டேன். இதில் ஏறி சுற்றிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா கீழே நின்றுட்டு அம்மா சுரஹா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அங்கே பாட்டெலாம் சத்தம் கேட்குது அப்படின்ட்டு. ஏன்னா ஏறி இப்போ தான் உட்காந்து ஒரு 2 ரவுண்டு தான் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து அங்கே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி இதை சுற்றி முடிச்சுட்டு தானே நம்ம இறங்க முடியும், அதோடு சரின்ட்டு வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் இது பண்ணியாச்சு.
இதை விட்டு சீக்கிரம் இறங்கினா போதுங்கிற மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா இது அடிக்கடி நம்ம இதெல்லாம் வந்து ரைட்லாம் போயிருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், அதாவது பழகியிருக்கும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் சென்று இது மாதிரிலாம் இது பண்ணுறதுனால அன்றைக்கி சுத்தமாக எனக்கு முடியவே இல்லை. ஃபீவர் அப்போ தான் எனக்கு இதாகிட்டே இருக்குது டேப்லெட் போட்டு. சரி பிள்ளை வந்து அவன் யார் கூட போவான், அவனுக்கு கம்பெனிக்கு ஆள் இல்லை. ஸோ ஓகே நம்ம தானே அவர் கூட வந்து இது பண்ணணும். அதனால் அம்மா வந்து கீழே நின்றுட்டு எனக்காக வந்து வீடியோ இது பண்ணிகிட்டு இருந்தா. ஓகே ஒரு வழியாக ரவுண்ட்ஸ் இது பண்ணி முடிச்சுட்டு இறங்கி வந்துட்டோம். வயிறுலாம் வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் போட்டதில் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா அவனுக்கு சும்மா பசிட்டு இருந்துச்சு, எனக்கு ஃபீவர் டேப்லெட் போட்டு ஃபீவர் தானோடனே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பாடா நீ இறங்கி ஒரு வழியாக வந்து பார்த்திங்கனாக்கா கூட்டம் கூட்டிடுச்சு. சரி ஆளுக்கு ஒரு பேல்பூரி பாவ் பஜ்ஜிலாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தோம். கிட்ட நெருங்க முடியல. லாஸ்ட் டே கூட்டமாக இருக்கும்னு சொன்னாங்க எல்லோரும். ஆனால் இந்தளவுக்கு கூட்டம் இருக்கும்னு நினைக்கவே இல்லை. அவ்வளோ கூட்டம். ஸோ வந்து மொத்த காரைக்காலும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. என்னென்னா ஆண்ட்ரியா வராங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க ப்ரோக்ராம் இருக்குது லாஸ்ட் டேன்ற அன்றைக்கி தான் சரியான கூட்டம். ஃபஸ்ட்டு டே முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா கானாபலா மதுரை முத்தெல்லாம் வந்தப்போ கூட அதுக்கே அவங்களாம் வந்து கூட்டம் இல்லை மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு பட்டிமன்றத்துல எல்லாம் சொல்லி பேசி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் தாண்டி ஆண்ட்ரியா வந்தப்போ அவ்வளோ கூட்டம். டான்ஸ் ஆடலாமா? அந்த பக்கம் ரெடியா இருக்கீங்க, அந்த பக்கம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே. Of the confection,
எப்படி போயிட்டு இருக்கு? சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லா குழந்தைங்களும் சேஃபா இருக்கீங்களா? ஓகே. நீங்க தான் என்னோட ஃபேவரட். இவ்வளோ கூட்டமும் வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் மட்டும் இல்லாமல் அது சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து இந்த ப்ரோக்ராம்க்காக தான் வந்திருக்காங்க. அதான் இவ்வளோ கூட்டம். Oh mama does a concert. Mama does a concert. Oh mama does a concert. Mama does a concert. Who's the hero? Who's the hero? Fabiano, Takavanda, Partigalay, Nada, Nada, Sorrow. Who's the hero? Who's the hero? Takavanda, Fabiano, Takavanda, Partigalay, Nada, Nada, Sorrow. Sagasati, Marpero, Sirivanda, Kamana, Aro. லாஸ்ட்டு இந்த ஒரு சாங்க்காக மட்டும்தான் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய ஃபேவரேட் சாங் அவங்க பாடினதுக்கப்புறம் ஸோ அதை முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் நவந்து கூட்டத்தை விட்டு வெளியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ ரொம்ப கூட்டம், இதுக்காகத்தான் வந்து அவ்வளோ கூட்டம். ஸோ அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு 4 குழந்தைங்க மிஸ் ஆகிட்டாங்க. ஸ்டேஜில் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஆங்கர் எஸ்ஆர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து பிள்ளைங்க காணாமல் போச்சுன்னு பாவம் அதை அனௌன்ஸ் பண்ணி அவரும் டயர்டாகிட்டார். ஆண்ட்ரியா பாவம் அதுக்கு மேலே அந்த பிள்ளைங்களெல்லாம் தூக்கி வச்சு ட்ரெஸ் கலர்லாம் சொல்லி அவங்க அதுக்கு மேலே வந்து டயர்டாகிட்டாங்க. பாடுறதை விட அதுலேயே ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அவ்வளோ கூட்டம். ஸோ குழந்தைங்கள்லாம் ரொம்ப சேஃபாக வச்சுங்கன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. மொத்த கூட்டமும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி எங்கள் ஸ்க்ரீனில் வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப இதாக இருந்துச்சு. அதை விட்டு வெளியே வரதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நல்ல வேலையாக நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புறப்ப 8 மணி. ஸோ வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி கேட்டிருந்தான், தம்பியும் வாங்கி கேட்டிருந்தான். ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு பார்த்தா பார்சல் அதிகம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களா. ஸோ பேல்பூரி மட்டும் வந்து பார்சல் 2 வாங்கிக்கிட்டு கிளம்பிடலான்னு போனோம். ஆனால் வந்து இந்த ஃபுட் ஸ்டால்லலாம் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கேயும் நெருங்கி எதுவும் வாங்க முடியல. எல்லாத்தையும் வந்து வாங்கி முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே டைம் இதாகிடுச்சு. கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து பார்க்கறதுக்கு தூரத்துலேருந்து வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட்டு சாங் செம்ம. அந்த கூட்டத்துலேருந்து வெளியில் வந்து பார்த்திங்கனாக்கா வெளியே ஆகிறதுக்கு ஒரே பக்கம்தான் ஓப்பனில் வச்சுருந்துருக்காங்க. அந்த ஒரு சைட்லேயே வெளியே போகிறதும் உள்ளே வரதுமா எல்லாருமே ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஷார்ப்பாக ஒரு 8:05 இருக்கோன்னு நினைக்கிறேன். 8:05க்கு வெளியே வந்தாக்கா மூவ் ஆகவே முடியல. அவ்வளோ பார்க்கிங், பைக் பார்க்கிங்கு ஆளுங்க எல்லாம் இது பண்ணுறாங்க. சுத்தமாக முடியவே இல்லை. எனக்கு வந்து என்ன பயனா அம்மாவுக்கும் வந்து ஹெல்த்து சரியாக வராது, கூட்டத்தில் மாட்டினா பிள்ளையும் இதாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுவே ரொம்ப டென்ஷனாக இருந்தது. டிராஃபிக் போலீஸ்லாம் வந்து ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு கூட்டம், இப்படி ஒரு கூட்டத்தை நான் அவங்க பார்த்ததே கிடையாது. ஒட்டுமொத்த காரைக்காலும் ஒன்றா அந்த ஒரு இடத்துல இருந்ததுனால பாருங்கள்
லாஸ்ட் டே ரொம்ப தாச்சு. ஸோ எல்லாத்தையும் கூட்டத்தில் ஒரு வழியாக முண்டி பார்த்திங்கன்னா நாங்கள் நடக்கவே இல்லை. கூட்டத்தில் எங்களை எப்படி சொல்கிறது, ரோலிங்கில் போ அப்படிங்கிற மாதிரி உருட்டி விட்டுக்கிட்டே வந்துட்டாங்க. நாங்களும் அப்படியே மூவாய் வந்து அங்கே பள்ளி இருந்துச்சு. அந்த பள்ளிவாசல் உள்ளக்க வந்து நாங்கள் இது பண்ணிட்டோம். நாங்கள் ஆம்பளைலாம் அந்த ஹலோவில் எப்படி வாங்க மாட்டோம், ஒரு பைக்கில் இடித்து பிடிச்சிக்கிட்டு நான் பிள்ளை வந்து உமாவை கூப்பிட்டேன். அதை என்னமோ ஒரு பாதையாக வச்சுக்கிட்டு லாஸ்ட்டில் அந்த பக்கமும் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் அந்த பக்கம் யாருமே வரல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்ன இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய எல்லாமே ரொம்ப ஓவர் வெயிட்டில் உள்ளவங்களாம் வந்து உருட்டி தள்ளிட்டு வந்துட்டாங்க. அதை விட்டு வெளியே வந்தால் போதும்ன்ட்டு நாங்களும் மூவாகி வந்து ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30 ஆகிடுச்சு. அந்த கூட்டத்துலேருந்து நாங்கள் அங்கேருந்து எவ்வளோ தூரம் நடந்து MOH பெட்ரோல் பேங்க் வரைக்கும் அங்கேருந்தே நாங்கள் நடந்து வந்திருக்கோம். இடையில வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். பக்கத்துலேயே தானே நம்ம கருப்பட்டி காஃபி ஷாப் இருந்தது. ஸோ அங்கே வந்து அவளுக்கு ஒரு காஃபி, பிள்ளை வந்து ஐஸ்கிரீம் கேட்டான். ஸோ அதெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நவந்தோடனே நாங்களும் வெளியாகி வந்துவிட்டோம். எவ்வளோ தூரம் பாருங்கள், அந்த ஸ்டேடியம் அந்த இது போட்டிருக்காங்களா, அங்கேருந்து MOH பெட்ரோல் பேங்க் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நாங்கள் கூட்டத்தை விட கூட்டமாக நடந்து வந்தோம். ஸோ ரொம்ப டயர்டாக இருந்ததுனால ஆளுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு, கருப்பட்டி காஃபி குடிக்கணும் நம்ம வந்து எல்லாரோட வீடியோஸும் பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ அது இந்த கூட்டத்தில் நசுங்கி தான் வந்து அந்த காஃபி குடிக்கணும்னு இருக்குது. ஸோ காஃபியை குடிச்சிட்டு விட்டால் போதுன்னு கிளம்பிட்டு வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்தது ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.